ஹாய். எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எக்ஸஸ் வெயிட்ல இருக்காங்க. ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் ஹேபிட் கரெக்ட்டா இல்ல. நெறைய நமக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கு. அது என்னன்னு யாருக்கும் தெரிஞ்சுக்கவும் முடியல. ஏன்னா, நமக்கு யாரும் சொல்லி தரல. இப்போ பாருங்க, ஓவர் வெயிட்டா இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும். இது மாதிரிலாம் நமக்கு விஷயம் இல்ல. நம்ம ஃபிட்டாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அது எப்படின்னா, நம்ம வந்து இப்போது டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நினச்சிட்டு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகிறோம். ஆனால் அங்கே நிச்சயமாக நமக்கு சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நினைக்கிறதும் கிடையாது. நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுக்கு நோயெல்லாம் க்யூர் ஆகணும்னு அவங்க நினைக்கவும் மாட்டாங்க. டெய்லி அவங்க ப்ரே பண்ணுறதும் நிறைய நோயாளி வரணும் அப்படி தான் நினைப்பாங்க. அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு சரியாயிடணும்னு நினைக்க மாட்டாங்க. லைஃப் லாங் மருந்து எடுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது பாருங்கள். நமக்கு பழமொழியே இருக்குது, விருந்தும் மருந்தும் 3 நாள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லாருக்குமே அதுவும் ஒரு நமக்கு ஃபுட்டு மாதிரி ஆயிடுச்சு. 3 வேளையும் மெடிசன் எடுக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. விருந்தும் பார்த்தீங்கன்னா, டெய்லி விருந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியல, நமக்கு யாரும் சொல்லியும் தரல. நம்ம கரெக்டாக நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப நிச்சயமாக எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சாப்பிட்ற முறையிலேருந்து தண்ணி குடிக்கிறது இது எல்லாமே கரெக்ட் பண்ணும்போது எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ சாப்பிட்ற மெத்தடுக்கு ஒன்று சொல்கிறேன். சுண்ணா மெத்தட் சொல்லுவாங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்ற பொசிஷன்லேயே குத்தக்கால் வச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிடும்போதே உங்களுக்கு டைஜஷன் ஆகும். நமக்கு தேவையான சத்து உடம்புல சேரும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா இடத்துலையும் பாசிபிள் இல்லை. இருந்தாலும் இது மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நிச்சயமாக எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிப் பண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபுட் ஹேபிட் கரெக்ஷன் பண்ணும்போது நம்ம நிரந்தரமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியணுமா? எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நோயற்ற